இந்த காட்சி பாத்தீங்களா, பார்லதா பாடுறது, இது வந்து ஒரிஜினலா தெலுங்குல வந்து கிடையாது. தெலுங்குல கூட்டிட்டு போறது பாட்டு, அவ்வளவுதாங்க. அப்பா உள்ள போயிருக்காரு, செட்டு போட்டிருக்காங்க, அந்த செட்டை பார்த்திருக்காரு, அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மழைச்சு நின்றுட்டாரு. அப்ப போய் ராமநாயுடு சொல்லிட்டு சொன்னாரா, என்னங்க இவ்வளவு பெரிய செட்டுல என் டைலாக் வேணுமேன்னு இருக்காரு. அப்ப சிவாஜி சொன்னாரு, இல்லடா காட்சி இதுதானே, அவளை கூட்டிட்டு வர, உள்ள போற, காட்டுறேன். ஏங்க அது எல்லாருமே செய்வாங்க, உள்ள போறது, கூட்டிட்டு போறது, காட்டுறது. நீங்க இருக்கீங்களே, நீங்க பேசணுமே, இந்த இடத்துல நீங்க பேசணுமேன்னு அங்க உட்கார்ந்து 10 நிமிஷத்துல எழுதினதாங்க இந்த டைலாக். பார்லதா 10 நிமிஷம். அதை பாருங்க, அந்த கம்போசிஷன் பாருங்க, ஏதோ ஒரு 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 1 டே கம்போஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவர் நடக்கிற ஸ்டைல், அவர் நிக்கிறது, அவர் திரும்புறது, இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு கம்போஸ்டா இருக்கும். எப்படிங்க அந்த ஸ்பாட்ல அவர் எழுதுறாரு, எழுதிட்டு இருக்கும் போது என்னடா அப்படின்றாரு அப்பாட்ட, இதுதாங்க இதுதாங்க இதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. சொல்லி டஃப்பானது வாடிச்சேமாவுக்கு மட்டும்தான். அவங்க சொல்ல, ஏங்க நீங்களே பேசிக்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்களாம். இல்ல டைலாக்கா ஒரிஜினல் லேதேதி அக்கட அது அந்த மாதிரி தெலுங்குல நடிச்சவங்க. அங்க இல்லையா, அங்க கிடையாதுமா, இங்க இருக்காரு. ஏன்னா வசனத்துக்கே உயிர் கொடுத்து வசனம் பேசக்கூடியவர் எங்க நடிகர் திலகம். எங்க நடிகர் திலகம் இருக்கும்போது பாட்டு என்ன, எங்களுக்கு வசனம் வேணும்னு எழுதினாரு. அப்போ அதுல பிரகாஷ் ராவ் சார் ரொம்ப ரசிப்பாராம் அந்த எக்ஸ்பிரஷன். அதாவது தாஜ்மஹாலோட ஒரு படி மேலன்னு எக்ஸ்பிரஷன். இது இறந்து போன காதலிக்காக கட்டப்பட்ட கல்லறை அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதல் தேவதைக்காக அமைக்கப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சந்நிதி இருப்பார். அப்ப பிரகாஷ் ராவ் சொன்னா, அப்படி படிச்சுட்டு அப்படியே நிற்கிறாரா, இந்த வசனத்துக்காகவே இந்த காட்சி எடுக்கணும் பாடினாரா. அதாவது ஒரு மொத்த படத்தினுடைய ஒரு அம்சத்தை அப்படி கொண்டு வந்திருப்பாங்க.